தங்கச்சி போய் சூப்பரா இருக்கு. என்ன சாமி உங்களை பார்த்தாரா? பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்காரா? பார்த்ததுக்கு முன்னாடி யாராவது நல்லா இருக்க முடியுமா? அதோட ஒரு பைத்தியம் முடிஞ்சிருச்சு. தெரியுது. வந்தவருக்கு வரவேற்பு. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசை பெருமடி சுவாமி வாழ்க என்று வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வளர்றது கஷ்டம். வாழ்க்கை எத்தனை வார்த்தைகளாக இருந்தாலும் எடுத்தாக்களை ஏற்கப்படி வாழ்த்த வேண்டும். அப்பதான் வாழ்த்துக்கு பெருமை, வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமை. ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த நட்டு தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். கொஞ்சம் நேரம் இருக்கிறேன். 4 வரைக்கும் ஒரு தோப்பு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு. இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கிளியாக குயிலாக பாடு பாடு. இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எப்பொருள் அறியாமை கேட்பினும் அப்பொருளை பொருள் காண்பதறிவு. கண்ணால் பார்ப்பதுவை காதல கேட்டதுவை தேர்வு விசாரிப்பதுவை என்று சொல்லிவிட்டிருக்கிறார்கள். அதை புரிந்து தங்கள் எடுத்து ஒரு சில விவரங்களை கேட்டு தஞ்சாவூர் விரும்புகின்றேன். வண்டி வழி வண்டி விழிகள் கட்டி மொழி
நாடு தொண்டைநாடு ஊரு சிற்றூர் பேரு வள்ளி காக்கிறது காவல் என்ன காவல் திணைக்காவல் என்ன துணை கருந்தனையும் செந்தனையும் கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கருந்தனைங்களுக்கு செந்தனை செந்தில் முருகனுக்கு ஏன் கருந்தனாக வைத்துக் கொண்டு செந்தில் முருகப்பெருமாள் படிக்கிறீங்க செந்தனை அவனது குளித்து தரக்கூடிய திணை அதனால குளித்து தரக்கூடிய திணை கூட முருகப்பெருமானுக்கு படைச்சவங்க வடமொழிக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் முருகப்பெருமானுடைய வெப்பத்தன்மையை சாந்தப்படுத்தக்கூடியது ஆமா அப்ப வெப்பத்தன்மை வெப்பத்துக்கு மறுமையில் சூடு சூட்டை தணிக்கக்கூடியது செந்தனை அப்படி நீங்க நினைக்கலையா தரமா அப்படி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நான் சொல்ல கேளுங்க வெப்பத்தன்மைக்கு மறுமையே சூடு சூட்டை தணிக்கக்கூடிய செந்தனை அப்ப செந்தனை கொண்டு முருகப்பெருமானுடைய வெப்பத்தன்மை சாந்தப்படுத்த நீங்க ஏன் குறுக்கான விஷயம் போறீங்க தவறான வழி நினைக்கக்கூடாது தவறு நினைச்சா தவறுதாரு அதை நெற்போக்கு நியாயமா நினைச்சா அது நியாயமாக தெரியும் அப்ப நீங்க தவறா பேச மாட்டீங்க நீங்க புரிய வட்டத்துக்கு வாழ்ந்து இருக்கிறீங்க உலகம் ரொம்ப பெருசு அதான் சொன்ன இறைவன் உலகில் சந்தைப்படும் இங்கு வருவோர் போவோர் தங்குவிடும் உமக்கு இந்த இடம் சொந்த இடம் இருக்கேன் இதெல்லாம் நிறைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் கிடையாது காலம் கிடையாது அதனால தொண்டநாடு ஊர் சிற்றூர் பேர் வள்ளி காக்கிறது காவல் திணைக்காவல் கருந்தனை செந்தனை செந்தனை முருகப்பெருமாள் வைக்கிறீங்க கருந்த தாக்கு வைத்துக் கொண்டு இருக்கீங்க இடம் வந்து எதை சார்ந்தது வேள்வி என்பது யாகம் செய்யக்கூடிய முடிவரை எங்க யாபம் நீங்க எங்க இருந்து காப்பாத்துறீங்க மலைக்கு கீழே ஓடணும் கீழே நீங்க சாரல் ஓடணும் வேள்வி சாரல் சாரல் என்றால் ஓரம் அப்ப நீங்க கீழே இருந்து காவல் பார்க்கறீங்க அதான் உண்மை கூட அப்ப வேலி மலை என்பது மேல யாகம் பண்ணக்கூடியது முடிவர்கள் மேல நீங்க கீழே நீங்க கீழே பரவழித்து காவல் பார்க்கறீங்க அப்ப பறவை வாழக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம் உங்களுடைய பார்வை எங்க இருக்கிறது ஆகாய மார்க்கம் மேல வச்சு தான் இருக்கிறது அப்ப நீங்க மேல காப்பம் போது கீழே யார் வைக்கிறது உங்க அண்ணன் கீழே வைக்கிறா நீங்க மேல வைக்கிறீங்க இப்பதானே நான் தவறா பேச மாட்டேன் நீங்க சொன்னீங்க நான் சொன்னதை கவனிக்கலையா எங்க இடத்துல குறிஞ்சி நிலத்துல திணை விதிச்சிருக்கணும் வழிபாதை ஒரு வழிபாதை தான் மலைக்கு மேல முனிவர்கள் யாகம் செய்யறாங்க அதுக்கு கீழே பரவலை வச்சு நாங்க காவல் காக்குறோம் அதுக்கு கீழே அண்ணனும் தோழி நின்று காவல் காக்குறாங்க உங்க அண்ணன் கீழே அண்ணனை படி சொல்றியா உங்க அண்ணன் கீழே எங்க அண்ணனை பாத்தீங்கல்ல ரெண்டு பேர்த்தையும் திருப்பி வர சொன்னா என்ன ஆகும் தெரியாது உங்க நிலைமை என்ன வச்சு அடுத்த உலகம் போய்கிட்டு அப்படி பெயர் வள்ளின்னு சொன்னீங்க அப்ப முருகப்பெருமாளுக்கே பிறந்து முருகனுக்கு வளர்ந்து முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடியது உங்களுடைய காலம் குலக்கடமையாரு முருகப்பெருமான் அவர் நெத்தியில என்ன அடிச்சிருக்காரு நீங்க நெத்தியில அடிச்சிருக்கிறது அடிச்சிருப்பது சிவபெருமான் அடிச்சிருப்பது அப்ப சிவபெருமானுடைய குழந்தைகள் முருகப்பெருமான் விநாயகப்பெருமான் வழிகட்ட பிரபு இவங்க மூன்று பேரும் அவருடைய குழந்தை தானே அதாவது உண்மை கூட இப்ப விநாயகப்பெருமானு முருகப்பெருமானு சிவபெருமான் மூணு பேரும் பட்டி அடிச்சிருக்கும் போது ஐயப்பன் மட்டும் ஏன் நாமத்தை அடைஞ்சிருக்காரு கேள்விலாம் கேட்க கேள்வி கேட்கறதுக்கு நேரமா கிடையாது மணி 4 மணியாச்சு முருகப்பெருமான் வர ராம அணிஞ்சிருந்தா அவங்களோட பிள்ளை ராமதான் அணியணும் பட்டை அணிஞ்சிருந்தா அவங்களோட பிள்ளையும் பட்டதான் அணியணும் அப்ப சிவபெருமானோட பிள்ளைங்க தானே 3 பேரும் இவங்க 2 பேரும் மட்டும் பட்டை அணிஞ்சிருக்காங்களே ஐயப்பன் மட்டும் ஏன் ராம அணிஞ்சிருக்காரு நீங்க கேட்டுக்கிய ஐயப்பன் மட்டும் ஏன் ராம போடணும் இல்லவா இப்ப சோழநாடு என்பது தஞ்சாவூர் சோழநாடு என்பது தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல 1108 சிவதலங்கள் இருக்கு அப்படி 1108 சிவதலங்கள் இருக்கும்போது தென்னாட்டுடைய சிவனையை பற்றி எண்ணாட்டவருக்கு இதே படிச்சிருக்காங்க எல்லாம் படிக்கிறோம் படிச்சிருக்கோம்ல தென்னாட்டுடைய சிவனையை பற்றி எண்ணாட்டவருக்கு இதே பற்றி சொல்லிருக்காங்க ஏன் சொன்னாங்க 1108 சிவதலங்கள் சோழநாடு இருக்கும்போது ஏன் தென்னாட்டுடைய சிவனையை பற்றி சொன்னாங்க காரணம் இருக்கு இல்லையா இருக்கா இல்லையா சிவபெருமானுக்கு சொந்த ஊர் இருக்கா இருக்குதா தெரியுமா உங்களுக்கு அது இருக்கு சிவபெருமானுக்கு இருக்கு சிவபெருமானுக்கு சொந்த வீடும் இருக்கு ஆதியும் அந்தமும் தோன்றுவதற்கு முன்னாடியே சிவபெருமான் தோன்றுவது எங்கன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகுசம் வைக்கிறதா சிவபெருமான் முதலுடைய சிவனுடைய ஆலயம் அதுதான் சொந்த வீடு அதுதான் அது மட்டுமல்லாமல் சிவனுக்கும் உமாதேவிக்கும் திருமணம் நடந்த இடமும் உத்தரகுசமங்கை இது தென்னாட்டுடைய சிவனை பற்றி எண்ணாட்டம் விட்டுங்க ஆனா தென்னாட்டுல தலை சிறந்த சிவனுடைய ஆலயம் உலகத்தில் 5 சிவதலம் இங்க இருக்கு எங்க என்ன தெரியுமா 1 திருநெல்வேலி 2வது திருப்புவனம் 3வது மதுரை 4வது திருவண்ணாமலை 5வது ராமேஸ்வரம் இப்ப காசிக்கு போற முத்தி கிடக்குங்க காசிக்கு போனா இங்க ராமேஸ்வரம் வரணும் அதான் உண்மை கூட ஏன் சிவ காசி விட்டு ராமேஸ்வரம் வரணும் 2 சிவனங்களும் ஒரு சக்தி வருவது ஆனால் காசியோட கால் வீசும் சக்தி கூட புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி சொல்லக்கூடிய வழியிலே முன்னாள் முதல் அமைச்சராக இருந்த ஆரா வீரப்பனுடைய அமைச்சர் சத்துருவத்துறை அமைச்சர் அவர் ஆரா வீரப்பன்
அவங்களுடைய ஊர்ல வளத்தூர்ல இறங்கணும்னா வடதுபுறமாக திருவள்ளவாட்டியர் ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் காசியோட இருக்கக்கூடிய சிவனோட இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு சக்தி கூட இருக்கேன். இப்பெல்லாம் விஷயம் இருக்கு. அதனால இடம் வந்து எதிர்ப்பு வைக்கிறேன். உங்களுடைய அழகு கற்ற, அறிவு கற்ற, திறமை கற்ற, தெழுத்து கற்ற அதனால மாப்பிள்ளை பார்த்து வச்சு உங்களுக்காக. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா வரேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க வரேன். பிடிக்கல உங்களை நம்பணும்ல. என்ன நம்புங்க நீங்க? எங்க குல வழக்கமே கூட்டிட்டு வரதான் வழக்கம். பார்த்தாலே தெரியல. எப்படிங்க சாமி? முகத்தை பார்த்தா தெரியல கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. கூட்டிட்டு ஓடுறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேனா? மனசு ஒத்து போயிருச்சுன்னா கூட்டிட்டு போயிடுவான். நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு பொருத்தமா இருப்பாரா இல்ல உங்களை நம்பி இறங்கலாமா? பேசுங்க. இல்ல உங்களை நம்பி எதுவும் கால் வைக்கலாமா? நான் உனக்கு தகப்ப மாதிரி மாதிரி வந்து எனக்கு நீங்க மகதான் வேணும். ஆமா எனக்கு மகதான் நீங்க எனக்கு மருந்தே வேணும். அது தெரியுங்களா உங்களுக்கு? சரி அதை புடிச்சு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க, பிடிக்கலன்னா படிக்கலான்னு போறேன். சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகலுறத்தும் தொல்லையலா உடனகற்றும் சக்தி மேல நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரே சுற்றி வரும் பகலுறத்தும் தொல்லையலா உடனகற்றும் சக்தியிலே தோன்றிருந்தால் சாந்தி என்னும் மறுமருந்து கணவன் கார்த்திகை பாலன் பாலமுருகன் அவனை பார்த்துக்கொள்ளே அவனுக்குள்ள அருமை வறுமையும் இந்த உலக வேறியும் தான் மட்டும் இந்த இயேசும். ஆகவே பெரிய சொல்லி பெரிய அப்போது பெருந்தவள் மதுக்கவள் சமுதிரமாய் என்று எண்ணி தொழுவத்தை கேளப்பா தன்னுடைய சும்மா சொல்லும் பார்த்து கேளமா கண்டாதே சும்மா ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா இந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நெருக்கமான உலகில் இது விஞ்ஞானம் பிறந்த உலகையும் இன்னைக்கு நாடகத்தை இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் சராசரி கடந்து தலைமுறையாமல் இதுக்கு நாடகத்தை பார்க்கும் போது மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திறந்தோறும் நாங்க ஒவ்வொரு ஊருக்கு செல்லக்கூடிய 6 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்களாம் வரும்போது 10 பேர் 20 பேர் இருப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிச்சு. அடிப்படை காரணம் இந்த கைபேசி செல்லு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை சொல்லிக்கிறேன் போய் 2ஆம் தர கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஏங்க சாமி, ஈரியில உலகம் துன்பக்கூடிய நீங்க, பொதுநல தொண்டர் நீங்க, ஒரு நாளைக்கு ஒரு நிலமடனே முதல்ல 1108 சுக்குகளா வெட்டிக்கும். உங்க தாத்தப்பைக்கு நாளா கிடைச்சு 2ஆம் தரவணை யாரும் சொல்லுங்க. நான் முருகப்பெருமாள் ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சுல. யாரு? தெய்வீக இருக்காங்க. அவருடைய சக்தி என்ன சக்தி? கிரியா சக்தி. கிரியா என்பது மழை. உங்களுடைய சக்தி இச்சா சக்தி. இச்சை என்பது தெரியாத சாமி, நான் ரொம்ப சின்ன. ஆசையும் காமத்தையும் தூண்டக்கூடியது உங்களுடைய சக்தி. என்ன சாமி? உங்களை விட்டுட்டு ஊர்ல போய் சும்மாங்களா? சாமி உங்களுக்கு மூணுமே கிடையாது. என்ன மூணு இல்ல இருக்கு? எனக்கே தெரியலங்க நீங்க சொல்றியா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை ஆக 3 ராசிகள் முற்றும் தொடரும். யாரா இது மாதிரி ஜனங்கள ஆளுங்க இந்த ஆளுங்க உலகத்துல
நமக்கு இங்க வேலை கிடையாது. ஏன் 3 ராசி நான் சொல்றேன். இது மாதிரி சாமியார்ல நம்புறதே இல்ல கிடையாது. நான் சொல்றேன். நீங்க வேற எந்த சாமியார்னு சொல்லுங்க. நீங்க அத என்னன்னு சொல்லாதீங்க. நாங்க பூலகத்துல பாருங்க ஒரு வீட்டுக்கு போறோம்னா அனுமதி கேட்டு வீட்டுக்கு போவோம். நிச்சயமாக. நீங்க எப்படி போவீங்க? நான் யார்கிட்ட கேட்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அனுமதியே இல்லாம நீங்க வரல போயிடாத. அவசியம் கிடையாது. நான் கேட்க வேண்டியது இல்ல. நான் இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது இல்ல. இறைவனுக்கு செல்ல முடியாத இடத்துக்கு அடியே செல்ல முடியல. ஓங்க சாமி வேலை பார்க்கறதுக்கு யாச்சு பை. ஏய் சாமி குட்டி. குட்டி விட போறது கோபியே செல்வாயா. ஒண்ணுமே இல்ல அப்படியே எனக்கு வந்து சொன்னீங்க மண்ணாசை பொன்னாசை பொருளாசை எனக்கு இல்லைன்னு நான் துறவிகளை மாறிட்டேன். உன்ன மாதிரி சொந்தத்தின் உலகத்துல இருந்தது ஆளுன்னு ஆசைப்படாது. அத குட்டி கொடுப்பால் அந்த தெய்வம் இல்லை. நீங்க என்னதான் சொல்லுங்க. முருகப்பெருமான கடவுளாத்தான் நினைக்க முடியும். கடவுளை மனசுல அடையவே முடியாது. ஏற்றி முடியாது. நீங்க ஏற்றி முடியாது. நான் ஏற்றி பூஜை பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை? எப்படா அவை மூதாட்டி பிறந்தடிக்க காட்டிவிடால் இட்டபடி நின்றவே நின்றபடி என்று எழுதி விட்ட சிவன் செத்து விட்டாரோ. நீங்க பேசுறீங்க. நான் பேசுறேன். அவை பிறக்கும் போது கவியோட தான் பிறந்தா. பள்ளி பிறக்கும் போது கவியோட தான் பிறந்தா. எத்தனை பேர் பிறந்திருக்காங்க பிறக்கும் போது கவிபாடி என்ன ரொம்ப பேசினா மூஞ்சி வீசி கொடுத்து நினைச்சுக்கங்க. என்னோட இடத்துல நீங்க வந்து சட்டம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இடத்துல நீங்க வந்து சட்டம் பண்ணக்கூடாது. வாங்க நீங்க என்ன நமக்கு கிடைக்கிற நேரம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் வச்சுக்கீங்க. இப்ப கிழிச்சு புடிங்க. எங்க அண்ணன் வளர்ப்பு பாத்தீங்களா? கிழிச்சு புடிங்க நீங்க. பேசுறோம் நல்லா பேசுறோம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அறிவுராய்க்கு அறிவு குட்டி. அப்புறம் என்ன பேசுறீங்க கேட்டுட்டு இருக்கியா? ஓய்க்கு அடிச்சற என்ன இருக்கு உங்களுக்கு? அறிவுராய்க்கு அறிவு குட்டி. பொன்பலை குட்டி. எனக்கு சபத்தை குட்டி. இந்நேரம் தாங்க முருகன் குட்டி சூரிய ராசம் தாங்களுக்கு முருகனுக்கு பழப்பு விட்டார். நான் 4 வழி அடுத்து புறப்பட்டு சொல்லி புறப்பட்டு சத்தியம் சத்தியம் வைத்தியம் 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 என்ன ஒட்டுமே வரணும். அண்ணே நான் சொன்னேன். முருகா உங்களுக்காக நாளைக்கு சீக்கிரம் வாங்க முருகா.